22 வயதிலேயே IPS. இவர் பார்வையில் யாரும் தப்ப முடியாது. யார் இந்த CM விஜய் தேர்வு செய்த மகேஷ்குமார் அகர்வால். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு DGPயாக பொறுப்பேற்றிருக்கும் மகேஷ்குமார் அகர்வால் கடந்த 1994ஆம் ஆண்டு தமிழக பேட்ச் IPS அதிகாரியான இவர் பஞ்சாப் மாநிலம் பதிந்தா பகுதியைச் சேர்ந்தவர். சட்டம் பயின்றவர். 22 வயதிலேயே IPS அதிகாரியானார். தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், பஞ்சாப் மொழியில் சரளமாக பேசக்கூடியவர். தேனி, தூத்துக்குடி மாவட்டங்களின் SP, சென்னை பூக்கடை துணை ஆணையர், சென்னை போக்குவரத்து காவல் தெற்கு துணை ஆணையர் என பொறுப்பு வகித்தார். சென்னை பூக்கடை துணை ஆணையராக இருந்தபோது நைட் கிரைம் டு 0 என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி இரவு நேர ரோந்து பணிகளை தீவிரமாக்கியவர். மதுரை மாநகர ஆணையராக பணியாற்றிய போதும் நேரடியாக காவல் நிலையங்களுக்கு இரவு நேரத்தில் விசிட் அடித்து காவலர்களை கலங்கடித்தவர். தனக்கு கீழ் இருக்கும் போலீஸ் அதிகாரிகள் சொல் பேச்சு கேட்டு நடக்காமல் நேரடியாக களத்தில் பணியாற்றுபவர். இதன் தொடர்ச்சியாக தனது சொந்த மாநிலமான பஞ்சாபில் 7 ஆண்டுகள் மத்திய புலனாய்வு அமைப்பின் SPயாக அயல் பணியில் சென்று பஞ்சாப், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் முக்கிய வழக்குகளை துணிச்சலாக கையாண்டார். மத்திய பணியை முடித்து தமிழகம் திரும்பிய இவருக்கு IGயாக பதவி உயர்வு வழங்கப்பட்டு CBCID பிரிவில் நியமிக்கப்பட்டார். அங்கு பல முக்கிய குற்ற வழக்குகளின் விசாரணையை துரிதப்படுத்தினார். CBCID IGயாக இவர் இருந்தபோது சேலத்தில் இருந்து சென்னை வந்த ரயில் பெட்டியின் கூரை மேல் துளை போட்டு 5.78 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இவர் தலைமையிலான CBCID தான் கொள்ளையர்களை கைது செய்தது. சென்னை ரயில் குண்டு வெடிப்பு வழக்குகளில் துப்பு துலக்கியவர். சிறுசேரி பெண் பொறியாளர் கொலை வழக்கு, வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசுவாமி தற்கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் முக்கிய பங்காற்றியவர். கொரோனா பரவல் காலத்தில் மகேஷ்குமார் அகர்வால் ADGP பிரிவில் பணியாற்றினார். அப்போது புலம்பெயர் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை கையாண்டு பெயர் பெற்றவர். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் புலம்பெயர் தொழிலாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான உணவு, தங்குமிடம் வழங்குவதை உறுதி செய்வதில் சிறப்பாக செயல்பட்டார். அதன் பிறகு 4 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்களை பாதுகாப்பாக அவர்களின் சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தார். மத்திய அரசு பணிக்கு மீண்டும் அழைக்கப்பட்டு டெல்லி மற்றும் கொல்கத்தாவில் எல்லை பாதுகாப்பு படையின் கிழக்கு பிராந்திய சிறப்பு தலைமை இயக்குநராக பணியாற்றி வந்த இவரை தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழகத்தின் மிக உயரிய DGP பதவிக்கு பரிந்துரை செய்தது. குற்ற வழக்குகளின் சான்றுகளை பாதுகாப்பாக வைக்க மல்கானா முறையை அறிமுகப்படுத்திய இவர் தமிழகத்தின் 5வது போலீஸ் கமிஷன் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். ஜனாதிபதியின் சிறப்பு பதக்கம், முதல்வரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ள மகேஷ்குமார் அகர்வால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தமிழக காவல்துறையை வழிநடத்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.